பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல். டுடேஸ் குரான் வாஷ். இன்ஷா அல்லாஹ் நம்ம டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம். நம்மள எத்தனை பேர் தமிழ் பொருளோட குரான் ஓதுறோம் அப்படிங்கிறது தெரியாது. தமிழ் அர்த்தத்தோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நிமிடம் நேரம் ஒதுக்கி இந்த குரான் வசனங்களை கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ரஹ்மத் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் டெய்லி தமிழ் குரான் இந்த சேனலில் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே நீங்கள் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்நிசா அத்தியாயம் 4 131 பார்க்கலாம். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுக்கே உரியவை. அல்லாஹுவை அஞ்சுங்கள் என்று உங்களுக்கு முன்னர் வேதம் வழங்கப்பட்டோருக்கும் உங்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளோம். நீங்கள் மறுத்தால் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுக்கே உரியவை. அல்லாஹ் தேவைகளற்றவனாகவும் புகழுக்குரியவனாகவும் இருக்கின்றான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுக்கே உரியவை. பொறுப்பேற்பதில் அல்லாஹ் போதுமானவன். மனிதர்களே, அவன் நாடினால் உங்களை போக்கிவிட்டு மற்றவர்களை கொண்டு வருவான். அல்லாஹ் இதற்கு ஆற்றலுடையவனாக இருக்கின்றான். இவ்வுலகில் பலனை எவரேனும் விரும்பினால் இம்மை மற்றும் மறுமையில் பலன் அல்லாஹ்விடமே உள்ளது. அல்லாஹ் செவியுறுப்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் நீதியை நிலைநாட்டுவோராக ஆகிவிடுங்கள். உங்களுக்கோ பெற்றோருக்கோ உறவினருக்கோ எதிராக இருந்தாலும் அல்லாஹுக்காகவே சாட்சியாளராகி விடுங்கள். யாருக்காக சாட்சி சொல்கின்றீர்களோ அவர் செல்வந்தராக இருந்தாலோ அல்லது ஏழையாக இருந்தாலோ அவ்விருவருக்கும் உதவ அல்லாஹ்வே மிக தகுதியானவன். எனவே நீதி செலுத்துவதில் சுய விருப்பத்தை பின்பற்றாதீர்கள். நீங்கள் மாற்றி கூறினாலோ அல்லது சாட்சி கூற மறுத்தாலோ நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிபவனாக இருக்கின்றான். இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் அவன் தனது தூதருக்கு அருளிய வேதத்தையும் இதற்கு முன்னர் அருளிய வேதத்தையும் நம்புங்கள். அல்லாஹ்வையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் இறுதி நாளையும் மறுப்பவர் தூரமான வழிகேட்டில் சென்று விட்டார். முதலில் இறை நம்பிக்கை கொண்டு அதன் பின்பு மறுத்து மீண்டும் இறை நம்பிக்கை கொண்டு அதன் பின்பும் மறுத்து பின்னர் இறை மறுப்பை யார் அதிகரித்து கொண்டார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிப்பவனாக இல்லை, அவர்களை சரியான வழியில் செலுத்துபவனாகவும் இல்லை. நயவஞ்சர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என அவர்களிடம் நற்செய்தி கூறுவீராக. இத்தகையோர் இறை நம்பிக்கையாளர்களை விட்டுவிட்டு இறை மறுப்பாளர்களை நேசர்களாக்கி கொள்கின்றனர். அவர்களிடம் இவர்கள் கண்ணியத்தை தேடுகிறார்களா? கண்ணியம் அனைத்து அல்லாஹுக்கே உரியது. அல்லாஹுவின் வசனங்கள் மறுக்கப்படுவதையும் அவை கேலி செய்யப்படுவதையும் நீங்கள் செவியுற்றால் அதுவல்லாத வேறு விஷயத்தில் அவர்கள் ஈடுபடும் வரை அவர்களுடன் நீங்கள் அமராதீர்கள். அப்படி செய்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்களே என அவன் இவ்வேதத்தில் உங்களுக்கு அருளியுள்ளான். நயவஞ்சர்கள் இறைமறுப்பாளர்கள் அனைவரையும் நரகத்தில் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். உங்கள் விஷயத்தில் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்றால் நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா என்று கூறுகின்றனர். இறைமறுப்பாளர்களுக்கு வெற்றி கிடைத்தால் அவர்களிடம் நாங்கள் உங்களை விடவும் மிகைத்திருக்கவில்லையா, அப்படி இருந்தும் இறை நம்பிக்கை கொண்டோரிடம் இருந்து உங்களை பாதுகாக்கவில்லையா என்று கூறுகின்றனர். அல்லாஹ் உங்களுக்கிடையே மறுமை நாளில் தீர்ப்பளிப்பான். இறை நம்பிக்கை கொண்டோருக்கு எதிராக எந்த வழியையும் இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. நயவஞ்சவர்கள் அல்லாஹுவை ஏமாற்ற நினைக்கின்றனர், ஆனால் அவன் அவர்களை ஏமாற்றக்கூடியவன். அவர்கள் தொழுகையில் நின்றால் சோம்பேறிகளாகவும் மக்களுக்கு காட்டுவதற்காகவும் நிற்கின்றனர்.
அவர்கள் மிக குறைவாகவே தவிர அல்லாஹ்வை நினைப்பதில்லை. இவர்களுடனும் இல்லை, அவர்களுடனும் இல்லை. இதற்கிடையில் அவர்கள் தத்தளித்து கொண்டிருக்கின்றனர். யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவனுக்கு எந்த வழியும் நீர் காண மாட்டீர். இறை நம்பிக்கை கொண்டோரே, இறை நம்பிக்கையாளர்களை விட்டுவிட்டு இறை மறுப்பாளர்களை நேசர்களாக்கி கொள்ளாதீர்கள். உங்களுக்கே எதிராக தெளிவான ஆதாரத்தை அல்லாஹ்விடம் ஏற்படுத்த விரும்புகின்றீர்களா? நயவஞ்சகர்கள் நரகத்தின் அடித்தளத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த உதவியாளரையும் நீர் காணவே மாட்டீர். பாவ மன்னிப்பு கோரி தம்மை சீர்திருத்தி அல்லாஹ்வை பற்றி பிடித்து தமது மார்க்கத்தை அல்லாஹுக்கு மட்டுமே உரியதாக்கியோரை தவிர இவர்கள் இறை நம்பிக்கையாளர்களுடன் இருப்பார்கள். அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மகத்தான கூலியை வழங்குவான். நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டு நன்றி செலுத்தினால் உங்களை தண்டித்து அல்லாஹ் என்ன செய்ய போகிறான்? அல்லாஹ் நன்றி பாராட்டுபவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான். அநியாயம் செய்யப்பட்டவரை தவிர மற்றவர்கள் கெட்ட வார்த்தையை பகிரங்கமாக கூறுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ் செவியுறுப்பவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான். நன்மையை நீங்கள் வெளிப்படையாக செய்தாலோ அதை மறைத்து செய்தாலோ அல்லது மற்றவர் உங்களுக்கு செய்த தீமையை நீங்கள் மன்னித்தாலோ அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் ஆற்றல் மிக்கவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹுவையும் அவனது தூதரையும் மறுத்து அல்லாஹுக்கும் அவனது தூதர்களுக்கும் இடையில் வேறுபாடு காட்ட எண்ணி தூதர்களில் சிலரை நம்புவோம், சிலரை மறுப்போம் என்று கூறி அதற்கு இடைப்பட்ட ஒரு வழியை உருவாக்க யார் விரும்புகின்றார்களோ அவர்களே உண்மையில் இறைமறுப்பாளர்கள். இந்த இறைமறுப்பாளர்களுக்கு இழிவு தரும் வேதனையை தயார்படுத்தியுள்ளோம். யார் அல்லாஹுவையும் அவனது தூதர்களையும் நம்பி அவர்களில் எவருக்கிடையிலும் வேறுபாடு காட்டவில்லையோ அவர்களுக்கு அவர்களின் கூலிகளை அவன் வழங்குவான். அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவனாகவும் நிகரில்லா அன்பாளனாகவும் இருக்கின்றான். நபியே, தங்கள் மீது வானத்திலிருந்து ஒரு வேதத்தை நீர் இறக்க வேண்டும் என வேதமுடையோர் உம்மிடம் கேட்கின்றனர். அவர்கள் இதைவிட பெரியதை மூசாவிடம் கேட்டனர். எங்களுக்கு அல்லாஹுவை நேரடியாக காட்டுவீராக என்று கூறினர். அவர்களின் அநியாயத்தின் காரணமாக அவர்களை இடிமுழக்கம் தாக்கியது. பிறகு தம்மிடம் தெளிவான சான்றுகள் வந்த பின்னரும் காளை கன்றை கடவுளாக எடுத்துக்கொண்டனர். அதை நாம் மன்னித்தோம். மூசாவுக்கு தெளிவான ஆதாரத்தை வழங்கினோம். அவர்களிடம் உறுதிமொழி வாங்குவதற்காக அவர்களுக்கு மேலே தூர் மலையை உயர்த்தினோம். நுழைவாயிலில் பணிந்தவர்களாக நுழையுங்கள் என்று அவர்களிடம் கூறினோம். சனிக்கிழமையில் வரம்பு மீறாதீர்கள் என்றும் அவர்களிடம் கூறினோம். மேலும் அவர்களிடமிருந்து கடும் உறுதிமொழியை எடுத்தோம். தமது உடன்படிக்கையை அவர்கள் முறித்தாலும் அல்லாஹ்வின் வசனங்களை மறுத்தாலும் நபிமார்களை அநியாயமாக கொன்றதாலும் எங்கள் உள்ளங்கள் திரையிடப்பட்டுள்ளன என்று கூறியதாலும் அவர்களை சபித்தோம். மேலும் அவர்களின் இறைமறுப்பின் காரணமாக அவர்களின் உள்ளங்களில் அல்லாஹ் முத்திரையிட்டான். எனவே சிலரை தவிர அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். இன்னும் அவர்களின் நிராகரிப்பின் காரணமாகவும் மரியமின் மீது மாபெரும் அவதூறு கூறியதின் காரணமாகவும் அவர்கள் சபிக்கப்பட்டனர். இன்னும் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வின் தூதராகிய மரியமின் குமாரராகிய ஈசா மசீஹை கொன்றுவிட்டோம் என்று அவர்கள் கூறியதாலும் அவர்கள் சபிக்கப்பட்டனர். அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை, அவரை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு அவரை போன்ற ஒருவன் ஒப்பாகப்பட்டான். மேலும் இவ்விஷயத்தில் அபிப்பிராய பேதம் கொண்டவர்கள் அதில் சந்தேகத்திலேயே இருக்கின்றார்கள். வெறும் யூகத்தை பின்பற்றுவதேயன்றி அவர்களுக்கு இதில் எத்தகைய அறிவும் கிடையாது. நிச்சயமாக அவர்கள் அவரை கொல்லவே இல்லை. மாறாக அல்லாஹ் அவரை தன்னளவில் உயர்த்தி கொண்டான். அல்லாஹ் மிகத்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான்.
ஈசாவாகிய அவர் இறப்பதற்கு முன்னர் வேதமுடையோர் எவரும் அவரை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். அவர் மறுமை நாளில் அவர்களுக்கு சாட்சியாக இருப்பார். எனவே யூதர்களாக இருந்த அவர்களுடைய அக்கிரமத்தின் காரணமாக அவர்களுக்கு முன்னர் ஆகுமாக்கப்பட்டிருந்த நல்ல ஆகார வகைகளை அவர்களுக்கு ஹராமாக்கி விலக்கிவிட்டோம். இன்னும் அவர்கள் அநேகரை அல்லாஹ்வின் பாதையில் செல்ல விடாது தடுத்து கொண்டிருந்ததனாலும் அவர்களுக்கு இவ்வாறு தடை செய்தோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.